ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை 3 நாட்களில் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சித்தர்கள் சூட்சமமாக கூறிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகள் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, பாவை தர்றாங்க, குடும்பம் தர்றாங்க, இந்த உண்டான பூஜை முறைகள் மந்திரங்கள்லாம் தர்றாங்க. நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறனால நான் அந்த பதிவு முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? இது சித்தர்கள் ரொம்பவுமே சூட்சமாக சொல்லப்பட்ட முறை இது. இது பல குருமார்கள் அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்திட்டு வர முறையும் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு எட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பேய் மிரட்டி மூலிகையினுடைய வேறு, தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேறு, நிலவாகை மூலிகையினுடைய வேறு, கொளிஞ்சி மூலிகையினுடைய வேறு, ஆடையொட்டி மூலிகையினுடைய வேறு, சிறுசின்னி மூலிகையினுடைய வேறு, புல்லாமணக்கு மூலிகையினுடைய வேறு, பின்தொடரி மூலிகையினுடைய வேறு, தலைசூரலி மூலிகையினுடைய வேறு. சரிங்களா? இந்த 9 மூலிகையினுடைய வேர்களையும் நீங்கள் முறையாக சாபம் போக்கி எடுத்து அதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரும் பார்க்காதவாறு நல்ல ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வச்சு அதற்கு மேலே சீலை செய்து அதை நல்லா புடம் போட்டு சுட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அது கூட என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். அதிலிருந்து அந்த அரச மரத்திலிருந்து இருக்கக்கூடிய விதைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய் எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே விதை இருக்கும். சரிங்களா? அந்த 2 விதைகளையும் நீங்கள் முறையாக சேகரித்து அதிலேருந்து குளித்தைலம் இறக்கணும். அது எப்படி இறக்கணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன். அந்த குளித்தைலத்தை இறக்கி நீங்கள் முறையாக அந்த சுட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட இந்த தைலத்தை சேர்த்து இது கூட அஷ்டகந்தம்லாம் சேர்த்து நல்லா மைப்பதை வராமல் நல்லா அரைச்சிக்கிட்டு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தளவாழை இலை விரித்து அதற்கு மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சாம்பல் குட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த எந்திரத்தை பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் பனை ஓலை இருக்கு இல்லைங்கன்னா, அந்த பனை ஓலை ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி எடுத்து அதில் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை எழுதி அதில் நீங்கள் செய்து வச்சுருக்கூடிய இந்த மையை நல்லா தடவி நல்லா சுருட்டி அதன் மேலே பச்சை வர்ண பட்டு நூல் இல்லைன்னா ஏதாவது காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றிக்கிட்டு அதை அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு முறையாக இதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணி சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த பனை ஓலை, சரிங்களா, பனை ஓலை அப்புறம் அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல சொருகி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பனை ஓலையை சொருகி விட்டுடலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடங்களில் ஏதாவது முச்சந்தியிலையோ இல்லை ஏதாவது ருத்ர பூமியிலையோ இல்லைன்னா ஏதாவது பாலடைஞ்ச வீடுகள் இருந்ததுனாலோ பாலடைஞ்ச வீடுகள், இல்லைன்னா பெரிய ஆலமரம் இருந்ததுனாலோ ஆலமரம், ஆற்றங்கரை, ஏரிக்கரை இந்த மாதிரி ஏதாவது இடங்களில் இருந்ததுன்னா அந்த இடத்துல குழி தோண்டி அதற்குள்ளே இந்த சாம்பலை உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த பனை ஓலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வாசனை திரவியங்கள், வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாவே அவங்க அந்த வழியாக போகும்பொழுது இதில் நீங்கள் மந்திர உச்சாரங்களை ஏற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் இருக்கும். அந்த அதிர்வலைகளை அவங்க மேலே ஏறி அவங்களுடைய மனதை மாற்றி அவங்களே உங்களை தேடி வர வைக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வகையை கொண்டு வந்துடும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.